இப்ப ஹெச் ராஜா அவர்கள் சொல்வது இன்னும் பலவீனம் அடையும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 2019ஐயும் 2021ஐயும் எடுத்து பாருங்கள். 2019 பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்துல திமுக கூட்டணி ஜெயிக்குது. ஆனா 2021 என்னாச்சு? ரொம்ப நேரோ மார்ஜின். அதிமுக மீண்டும் எழுந்தது. அந்த நம்பிக்கையோடு அதிமுக களத்துல இருக்கு. ஆனா பாஜக என்ன சொல்லுதுன்னா இல்ல இன்னும் பலவீனம் அடைவாங்க, அதிமுக வாக்குகள்லாம் எங்களுக்கு வந்துரும். அப்ப இருதுருவ அரசியல் தான், ஒன்னு திமுக கூட்டணி இன்னொன்னு பாஜக கூட்டணின்னு சொல்றீங்க. அதை தான் அக்னீஸ்வரன் எதிர்க்கிறார். இது எப்படி நீங்க சொல்ல முடியும்? 2021 இருக்கே நமக்கு. இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட எடப்பாடியாருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு தலைவன் தன்னை இடித்து கேட்கக்கூடிய மந்திரி கூட்டம் வைத்திருக்க வேண்டும். முகஸ்துதி செய்யக்கூடிய, அதாவது கொம்பு செய்ய விடக்கூடிய நபர்களை வைத்துக் கொண்டிருந்தாலோ, இப்ப நான் கேட்கிறேங்க, அதாவது எச் ராஜா அவர்களுக்கு இன்றைக்கு வழிகாட்டுதல் குழுவுடைய அமைப்பாளராக இருக்கிறார். அவர் ஒரு கருத்தை கட்சியின் குரலாகத்தான் முன்வைக்கிறார். அதுல ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அதை சரி பண்ணுவதற்கு எங்களிடம் அமைப்பு இருக்கிறது. அதையும் சரி பண்ணுவதற்கு அதற்கு மேலே அமைப்பு இருக்கிறது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு இடித்து கூறுவதற்கு வேலுமணிக்கு கூட அருகதை இல்லை, இடித்து கூறுவதற்கு தங்கமணிக்கு கூட தைரியம் இல்லை, இடித்து கூறுவதற்கு நல்ல சொல்லை எடுத்து சொல்வதற்கு அவருக்கு யாருமே இல்லை. ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிரசாந்த் கிஷோர் கிட்ட ஒரு 400 கோடிக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு அடுத்த ஆட்சி அமைப்பதற்கு வியூகத்தை வகுத்து தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வாரிசுகளையும் அண்ணா வாரிசுகளையும் கலைஞர் வாரிசுகளை எல்லாம் கை கழுவி விட்டு பீகார் பிரசாந்த் கிஷோர் பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் போனதே அதுதான் திராவிட மாடல். அந்த திராவிட மாடலை தான் எடப்பாடியார் நம்பிக்கொண்டு இப்போதைக்கு ஒரு வியூக வகைப்பாளர் பின்னாடி போயிட்டு யாரு வேணும் வேணாம், எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று ஒரு மெக்கானிக்கலா ஒரு ரொபாட்டிக் பாலிடிக்ஸ் செஞ்சுட்டு இல்ல. நீங்க வெளியில இருந்து நீங்க ஆலோசனை சொல்றீங்க. அது இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட கட்சி எதிர்கட்சியா இருந்திருக்கிறாங்க, பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்கு, எல்லாம் விவாதிக்கிறாங்க. நீங்க அதிமுகவை பலவீனப்படுத்துறது தான் உங்க திட்டமா? அந்த வாக்குகள்லாம் எங்களுக்கு, அந்த வாக்குகளுக்கு தான் வளவிக்கிறீங்களா? இல்ல, நீதிமன்றத்துல அடிக்கடி புழக்கத்துல ஒரு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அதாவது விசாரணையை செய்துவிட்டு தீர்ப்பு சொல்வதுதான் வழக்கம். ஆனா இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, தீர்ப்பை எழுதிவிட்டு விசாரிப்பது அப்படிம்பாங்க. குதிரைய முன்னாடி வச்சு வண்டியை பின்னாடி பூட்டணும். ஆனா வண்டியை முன்னாடி வச்சு குதிரையை பின்னாடி பூட்டுற கதையா இன்னைக்கு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க தயவு செய்து செயற்குழு பொதுக்குழு இது எல்லாமே ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு ஆம் போடுகிற அமைப்புகள் தான். ஆனா அந்த தீர்மானத்தை எதை வச்சு தயாரிக்கிறீங்க? நான் ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்றேன். ஏன்னா பொதுக்குழுல நீங்க 2500 உறுப்பினர்களும் கருத்து கேட்டு அவங்களோட விவாதத்துக்கு கொடுத்து அப்படியா நீங்க தீர்மானங்களை வாசிக்கிறீங்க? எந்த கட்சியிலுமே இது நடக்கிறது இல்ல. அதனால இதெல்லாம் ஜனநாயகம்னு சொல்லிக்கிட்டு சர்வாதிகாரத்தை செய்கிற விஷயங்கள் தான். எடப்பாடியார் ஒண்ணு விதிவிலக்கல்ல. எடப்பாடியார் தேர்வு செய்யப்பட்டதும் எடப்பாடியார் இன்றைக்கு தலைமை பீடத்துல அமர்ந்து கொண்டு அவர் இது மாதிரி ஆட்டம் போடுவதும் முழுக்க முழுக்க ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான். அடிப்படையில் தான் விசாரணை. அதை நியாயப்படுத்தினாங்கல்ல திரு புரட்சி கவிதாசன். நாங்க பாஜகவிடம் இருந்து வெளியில வந்தோம், எதற்காக? கட்சியை காப்பாற்றணும். இன்னைக்கு நீங்களே அந்த இடத்துக்கு என்ன சொல்றீங்க? அதிமுக வாக்குகள்லாம் எங்களுக்கு வந்துருது, அதிமுக பலவீனம் அடையுது. இதைத்தானே அவங்க சொன்னாங்க. உங்க கூட இருந்தா அதைத்தான் செய்வீங்கன்னு வெளில வந்திருக்காங்க. அதுவே எங்களுக்கு பலம்ன்றாங்க சார். 26ல பாஜகவோடு நாங்கள் கூட்டணியில இல்ல, அதுதான் எங்கள் பலம்னு சொல்றாங்க. இல்ல எடப்பாடியார் பெரிய அரசியல் ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவர் மேல ஒரு மரியாதை இருந்ததுங்க. அதாவது சமயோசித புத்தியோடு செயல்படுறாரு, தைரியசாலியா இருக்கிறாரு, பிரச்சனைகளை எதிர்கொள்றாருன்னு ஒரு மரியாதை இருந்தது. ஆனா அண்மை கால அவருடைய செயல்பாடுகளை பார்த்த பிறகு ஒரு அதிமுக கடைக்கோடி தின்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொண்டு சொல்லுகிறேன். எடப்பாடியார் அதிகார போதையில மமதையில என்ன செய்வது என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த வளர்த்த கடா மார்ல பாயிற மாதிரி, இந்த கூர்த்திட்டுவதற்கு அந்த தாய் மரத்தை பதம் பார்ப்பது மாதிரி இன்றைக்கு இனம் விளக்கும் கோடாரி காம்பு மாதிரி அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு செய்தி இல்ல, என்ன தொண்டர்கள்லாம் என்ன பாஜகவோடு இருக்கணும்னு விரும்புறாங்களா என்ன?
அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், அரசியல் முடிவு. பாஜகவோட தயவு செய்து- கூட்டணி இல்லைன்னு தொண்டர்கள் வெடி அடிச்சு கொண்டாடினாங்களே தமிழ்நாடு முழுவதும். இல்லங்க சார், நான் சொல்றேன், நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேங்க. அதிகார மமதிக்கு என்ன இல்ல, கேளுங்க சார், தயவு செய்து ஓபிஎஸ் நீங்க மாதிரி சார். இல்ல சார், சார், நீங்க நான் சொல்றேன் வார்த்தை சார். அதிகார It is my மமதி time. இதுக்கெல்லாம் என்ன It is ஆதாரம் my இருக்கு? time. உங்களை மாதிரி ஓபிஎஸ் மாதிரி சொல்றது பூரா கேட்டுட்டு வந்தா நல்லவரா? நீங்க ரொம்ப ரொம்ப கத்துறீங்க சார். சார் நான் கத்தல, நீங்க வார்த்தையை சரி, சரியா சரி, போடுங்க. சரி, அதிகார சரி, மமதினா ஏன் எல்லா சார் கட்சி சரி, தலைவரும் சரி, அப்படிதான் நான் சரி, கேக்குறேன். சரி. Listen me. புரட்சி கவிதா. Listen me sir. Listen me. நீ லிசன் தி இந்தியன் வாய்ஸ். சரி, சரி, அவர் பேசுறேனா? நோ நோ நீங்க காத்திருங்க. அதிகார மமதையெல்லாம் யாருக்கு சார்? புரட்சி பாஜகவுக்கு இல்லாததா? புரட்சி இங்க கவிதாசன். மாநில கட்சி இல்ல, எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க புரட்சி கவிதாசன். சார், எப்படி நான் ஒரு அது- திராவிட கட்சியான அதிமுகவில் இருக்கிறவங்க எங்களை நோக்கி வராங்க, அதிமுக வாக்குகள் எல்லாம் பாஜகவுக்கு திரும்புதுன்னு என்ன கணக்குன்ற நான் எப்படி இது சார், சாத்தியமாகும்? இல்ல, இல்ல, சார் சொல்லி பிடிச்சிரு சார். பெயர் தான் திராவிட கட்சி. அது திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. நான் பாப்பாத்தி என்று ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பதிவு செய்த கட்சி. நான் மூகாம்பிகை பக்தன் என்று எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்ட கட்சி. நான் குருவாயூர் பக்தன் என்று யானைக்குட்டியை பரிசீலித்த கட்சி. சங்கரபடத்துல போய் வேட்பாளர் பட்டியலை வச்சு சாஸ்தாங்கமா விழுந்து ஆதரவு பெற்ற கட்சி. அதோட சேர்த்து அந்த கைதையும் சொல்லணும் செய்த கட்சி. அதனால தயவு செய்து அதோட சேர்த்து பொங்குற மாதிரி அந்த கைதும் சார், இருக்கு. நீங்க பக்தியை மட்டும் எப்படி இருக்கு, சொல்றீங்க? இருக்கு. பக்தியா இல்ல, இருந்தாங்க, இல்ல, அதனால திராவிட கட்சி சார், இல்லையா என்ன? சார் நான் என்ன கேக்குறேன், அதாவது தயவு செய்து இது புரிஞ்சுக்காம இந்த சிக்கலை தீர்க்க முடியாதுங்க. எனக்கு டைம் கொடுங்க. சரி, அதாவது திமுக என்பதிலிருந்து அதிமுக எந்த புள்ளியிலிருந்து விலகி சென்றது? அதனுடைய தோற்றுவாயை சொல்லுங்க. இந்த காசாப் டெத்துமாங்க, காசாப் பெர்த்துமாங்கல்ல, அந்த காரணம் என்ன? அதிமுக தோற்றுவாய்க்கான காரணம் என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த புள்ளியிலிருந்து திமுகவிலிருந்து விலகினார்? அந்த புள்ளி என்னன்னா கரப்ஷன் தான். அவர் மதவாதம், அந்த வாதம், இந்த வாதம், ஆரிய பார்ப்பன இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கருணாநிதி ஐயா கிட்ட கணக்கு கேட்கிறாரு. கருணாநிதி ஐயா கணக்கு தர மறுக்கிறார். அவர் பொது வெளியில பேசுறாரு. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உடனே அதிமுக பிறக்கிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சித்தாந்த பிரச்சனை வரவில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் நானும் சொல்றேன். அவங்களுக்குள்ள சித்தாந்த முரண் கிடையாது. அவங்க எப்படி அந்த தொண்டர்கள் பாஜகவை ஆதரிப்பாங்கன்னு கேக்குறேன். அதுதான் சொல்றேன். தேசியமும் தெய்வீகமும் ஒன்று என்று ஏற்றுக்கொண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தேசியமும் தெய்வமும் ஒன்று என்று ஏற்றுக்கொண்டவர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள். ஆகையினால இவங்க இந்துக்களை இழிவுபடுத்துகிற, இந்துக்களை கேவலப்படுத்துகிற, இந்துக்களை அசிங்கப்படுத்துகிற பயங்கரவாத கும்பலோடு, சிறுபான்மை சக்திகளோடு, தேசவிரோத பிரிவினைவாத பேச்சுகளோடு கும்மானம் அடித்துக் கொண்டிருக்கிற ஊழல் கூட்டமாக இருக்கிற, குடும்ப அரசியலுடைய கூடமாக இருக்கிற திமுகவை அதிமுக தொண்டன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? சார், பாயிண்ட் அது இல்ல சார். பொன்முடி மகன் பாயிண்ட் அது இல்ல. உங்களை எப்படி ஏத்துக்குவாங்கன்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். உங்களை எப்படி ஏத்துப்பாங்க? பாஜக பக்கம் எப்படி திரும்புவாங்கன்றது பதில் சொல்லுங்க. அதுதான் ஜெயலலிதா எங்கிருந்து வந்தார்? அவருடைய பிள்ளை அரசியல் வந்துச்சா? எம்ஜிஆர் எங்கிருந்து வந்தார்? அவருடைய பிள்ளைகள் அரசியல். அதுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். அப்படி வந்திருந்தா நாவலர் வந்திருக்க முடியாது, இப்ப எடப்பாடியார் வந்திருக்க முடியாது, ஓபிஎஸ் வந்திருக்க முடியாது. அது மாதிரி பிஜேபியில நேற்று அண்ணாமலை, இன்று எச் ராஜா, நாளைக்கு யாருனாலும் வரலாம். இந்த உறுதிப்பாடு உங்க கட்சியில உண்டா? சொல்லுங்க சார். கேள்வி நான் மீண்டும் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன் சார். இல்ல, அதிமுக என்பது வாரிசு அரசியலுக்கு எதிரான கட்சி. அது இருக்கட்டும் சார். அதிமுக என்பது ஊழல் அரசியலுக்கு எதிரான கட்சி. இருக்கட்டும். அதிமுக என்பது குடும்ப அரசியலுக்கு இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா இருக்கிறதுனால, இருக்கிறதுனால இல்ல, நான் கேள்வி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகன்ற கட்சி பெருங்கட்சி இருக்கு, அதன் பொதுச் செயலாளர் இருக்கிறார், எல்லா தலகர்த்தர்களும் இருக்கிறாங்க, ரெட்டல சின்னம் இருக்கு. அதிமுக தொண்டர்கள் எப்படி பாஜகவை நோக்கி திரும்புவாங்கன்ற கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். ஒண்ணு, அதிமுக எப்படி பலவீனம் அடையும்? 26 அதிமுக பலகீனமடைய வேண்டிய அவசியமே இல்லை சார். அது நோக்கமும் இல்லை சார். அதிமுக விட்ட இடத்திலிருந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் விட்ட இடத்திலிருந்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்ட இடத்திலிருந்து இன்றைக்கு மோடி அவர்கள் தான் தொட்டு தொடர்கிறார். சரியான புள்ளிக்கு வந்திருக்கிறீங்க. நம்ம பேசலாம். திட்டங்கள் துரைக்கர், நான் இப்ப புரட்சி கவிதாசன் சரியான புள்ளிக்கு வந்துட்டார். முன்பெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் மோடி அவர்கள் அடிக்கடி எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசுறாங்க, ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இப்ப ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் வாரிசா
பிரதமரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நாங்க தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறோம், இனி அதிமுகவுக்கு வேலை இல்லை, அது இன்னும் பலவீனம் அடையும், இதுதான் பாஜகவோட கணக்கா? இது களத்துல கை கொடுக்குமா அந்த கணக்கு? அனைத்து இந்திய அண்ணா சார் மாறும். என்ன சார் கம்பார்ட்மெண்ட் தான். அதாவது அதிமுக ட்ரெயின்ல என்ஜின் இல்ல, என்ஜின் இருக்கக்கூடிய ட்ரெயின் நமக்கு சாதகமான ட்ரெயின் திருச்சி போக இருக்கு. பாஜக இன்ஜினை போட்டு அதனால ட்ரெயின் பொட்டி எல்லாம் அதிமுக பொட்டி, இன்ஜினை மட்டும் பாஜக வச்சு இணைச்சிக்கலாம்ன்றீங்க. அந்த இன்ஜின் ஒரு எரும மாடு இது பண்ணா நின்னுக்கிருச்சு. சரி, எவருடைய இல்ல எவருடைய தயவு இல்லாமல் எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எங்க எக்ஸ்பிரஸ் காத்துங்க. வராங்க. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard